என் அனுபவம். எங்கள் தெய்வத்தை பார்க்க போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி என் மனதில் 20 ஐட்டம் வாங்க வேண்டும் என்ற எண்ணிக்கையை மனதில் வைத்திருந்தேன். ஆனால் நாங்கள் போன இடத்தில் 2 ஐட்டம் மட்டும்தான் கிடைத்தது. அந்த பொருட்கள் பத்தாது என்று மனதில் கவலை கொண்டேன். திரும்பவும் இன்னும் 2 வாங்கி வந்தார். ஆக 4 பொருட்கள் என் கையில் இருந்தது. மீதி 16 பொருட்கள் எப்படி கிடைக்கப் போகிறது? இந்த கிராமத்தில் அது கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லது முன்கூட்டியே சொன்னால் அவர்கள் வாங்கி வைப்பார்கள் என்றும் சொன்னார்கள். அதனால் மனதில் குழம்பிக்கொண்டு அடுத்த தடவை வரவில்லை. அடுத்த தடவை வருகையில் 16 பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் என்று எண்ணி கொண்டே வந்தேன். அப்போது நடுவில் ஒரு இடத்தில் சாப்பாடு சாப்பிட போனோம். அங்கே சாப்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது. முதலில் கேட்ட இடத்தில் அந்த பொருட்கள் இருக்கா என்று கேட்டேன். இருக்கு, ஆனால் 4 மட்டும்தான் இருக்கு என்றார்கள். சரி கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு இப்போது என்னிடம் 8 பொருட்கள் இருக்கிறது. மீதி 12 பொருட்கள் எங்கே வாங்க வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டேன். நன்றி தாயே, இன்னும் 12 பொருட்கள் கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினேன். அதன் பிறகு இன்னொரு இடம் போக வேண்டிய கட்டாயம் வந்தபோது அங்கே காரை நிறுத்தி அந்த இடம் எங்கு இருக்கிறது என்று கேட்கையில் நான் ஒரு மளிகை கடையை பார்த்தேன். அங்கு சென்று இந்த பொருட்கள் இருக்கா என்று கேட்க அவர்கள் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது, எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னதை கேட்டதும் என் மனம் ஆனந்தம் பொங்கியது. சந்தோஷம். தாயிடம் நன்றி தெரிவித்து கொண்டேன். அங்கே எனக்கு வேண்டிய மிச்சம் 12 பொருட்களை வாங்கி கொண்டேன். அதன் பிறகு அந்த காரில் போன இடம் இன்னொரு சாப்பிடும் மெஸ். ஆனால் என் தாயின் பேர்தான் அங்கேயும் இருந்தது. என் தாயின் திருவிளையாடல் நினைத்து பூரித்து போனேன். இப்படியும் செய்து எனக்கு வழிகாட்டிய தாய்க்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எப்போதும் நன்றியுடன் இருப்பேன். நன்றி தாயே, நன்றி தாயே, நன்றி தாயே.